கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்பட விரும்புகிற ஒரு வார்த்தையின் மூலம் உங்கள் அனைவரையும் தேவன் நிச்சயமாய் பலப்படுத்துகிறார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ரோமர் 8:28 அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். இந்த நாளில் உங்கள் அநேகர் என் வாழ்க்கையில் ஏன் இத்தனை தீமைகள் நடந்து கொண்டு இருக்கிறது, நான் தேவனுக்கு பிரியமான பிள்ளையாத்தானே நடக்கிறேன், அவருடைய அன்பில் தானே நான் இருக்கிறேன், ஆனால் காரியங்கள் எல்லாம் தலைகீழாய் நடக்கிறதே, ஏன் எனக்கு இன்னும் நன்மை நடக்கலை, தீமைக்கு மேலே தீமை நடக்கிறது என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் நிஜம் என்னவென்றால், சத்தியம் என்னவென்றால், உங்கள் அத்தனை தீமைகளையும் தேவன் நன்மையாக மாற்றப் போகிறார் என்பதுதான் சத்தியமான உண்மை. இதை தான் என் வாழ்க்கையிலையும் நான் பார்த்துருக்கிறேன். எத்தனையோ தீமைகள் எதிராக எங்கள் குடும்பத்தில் வந்த பொழுதிலும் அத்தனை தீமைகளையும் நன்மைகளாக மாற்றி இன்றைக்கு எங்களையும் எத்தனையோ பேருக்கு ஆசீர்வாதம் மாற்றி இருப்பார் என்றால், உங்கள் ஒவ்வொருத்தருக்கு வந்த தீமைகளையும் தேவன் நன்மையாக முடிய பண்ணுகிறார் என்பதுதான் சத்தியமான உண்மை. ஆதியாகமம் 50:20 யோசேப்பு சொல்கிறார், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆம், நம் தேவன் எல்லா காரியங்களையும் நன்மையாக முடிய பண்ணுகிற தேவன், தீமைகளை நன்மைகளாக மாற்றுகிற தேவன். யோசேப்புக்கு யோசேப்பு யோசித்திருக்கலாம், தான் ஒரு தீமையும் செய்யாதப்போ தன் சகோதரர்கள் ஏன் தனக்கு இவ்வளோ தீமை செய்தாங்கன்னு நினைத்திருந்திருக்கலாம். ஆனால் தேவன் அத்தனை தீமைகளையும் யோசேப்புக்கு நன்மையாக முடிய பண்ணி ஒரு அந்நிய தேசத்தில் ஒரு பெரிய ஒரு உயர்ந்த அடைக்கலத்தில் உயர்ந்த பதவியில் உட்கார வைத்திருப்பார் என்றால், இன்றைக்கும் உங்களையும் கூட நீங்கள் எந்தெந்த இடத்துல தள்ளப்பட்டிருந்தீங்களோ, புறக்கணிக்கப்பட்டிருந்தீங்களோ, அதே இடத்துல தேவன் உங்களை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். யார் மத்தியில் நீங்கள் அவமானப்பட்டீங்களோ அதே இடத்துல தேவன் உங்களை உயர்த்துவதற்கு அவர் சித்தம் வைத்திருக்கிறார். உங்கள் அத்தனை தேவைகளையும் தேவன் நன்மையாக முடிய பண்ணுகிறார் என்பதுதான் உண்மை. தானியேல் 3:30 கூட பார்க்கிறோம். பின்பு ராஜா சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு அக்கினிமயமான போராட்டம், அக்கினிக்குள்ள போகிற நிலைமை. அவங்க செய்த ஒரே காரியம் என்னன்னா, அவங்க தேவனை உண்மையாய் விசுவாசித்தார்கள். தேவனை தவிர வேறு எதையும் நாங்கள் ஆராதிக்க மாட்டோம் என்று சொன்னதினால் அவர்களுக்கு கிடைத்த பலன் அக்கினிமயமான ஒரு போராட்டம். அந்த அக்கினியிலுமிருந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து அவர்களை ஒரு உயர்வுக்கு நேராய் வழிநடத்தின தேவன்தான் நம் தேவன். இன்றைக்கும் அதே தேவன்தான் நம்மோடு கூட இருக்கிறார். இன்றைக்கும் உங்க வாழ்க்கையில வந்த எல்லா தீமைகளையும் நன்மைகளாக முடிய பண்ணுகிற நாட்கள் சமீபமாய் இருக்கிறதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் அப்பா, நீர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்தின்படி அப்பா, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வந்த எல்லா தீமைகளையும் நீர் நன்மைகளாக முடிய பண்ணுகிற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ரீகாமா ஷேக்கெலமே தீலா ரீஹோ தலூரபா அப்பா, ஒவ்வொரு தீமையும் அப்பா, அது ஒருவேளை ஒரு சரீர சுகவீனமா இருக்கலாம், இல்ல அப்பா ஏதோ ஒரு வெட்கப்பட்ட அவமானப்பட்ட சூழ்நிலைகளா இருக்கலாம், அக்கினிமயமான போராட்டங்களா இருக்கலாம். எல்லாவற்றிலும் இருந்து அப்பா, நீர் அவர்களை வெளியே கொண்டு வந்து அந்த தீமைகளை நீர் நன்மைகளாக மாற்றி அநேகருக்கும் உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வாதமாக மாற்றுகிற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரத்தில் இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்கள் குடும்பங்களையும் உம்முடைய இரத்தத்தின் பாதுகாப்புக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.